Hi friends, இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல ஃபோர்த் பார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 பார்ட் வீடியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். 15th sum, the ratio of income of P and Q is 3:4 and the ratio of their expenditure is 2:3. If both of them save 6000 rupees, the income of P is. இந்த sum சால்வ் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அஜய், பாபு அப்படின்னு ரெண்டு மெம்பர் இருக்காங்க. அஜயோட இன்கம் 10,000, பாபுவோட இன்கம் 15,000. இப்போ ரெண்டு பேருமே 5,000 rupees சேவ் பண்ணுறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்கும்? 5,000, பாபுவோடது 10,000. அஜய் பாபுவோட இன்கம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 5,000, எக்ஸ்பெண்டிச்சர் டிஃப்ரென்ஸ் 5,000. அவங்க ரெண்டு பேருமே சேம் அமௌண்ட்டை சேவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 10,000 15,000 இருக்குது. சப்போஸ் ரெண்டு பேருமே 3,000 தான் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? 7,000 12,000. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதுலேயும் 5,000 இதுவும் 5,000. ஓகே, ஸோ அப்போ அவங்களோட சேவிங்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரென்ஸ், அதாவது இன்கம் டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃப்ரென்ஸ் எப்போதுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதே கான்செப்ட் தான் இந்த சம்மில் அப்ளை பண்ண போகிறோம். இன்கம் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 3:4. P, Q 3:4. போத் ஆஃப் தம் சேவ் 6,000 rupees. ஸோ சேவிங்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே 6,000 rupees தான். எக்ஸ்பெண்டிச்சர் என்ன கொடுத்தாங்க? 2:3. எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி அப்போ அவங்களோட இன்கம் டிஃப்ரென்ஸும் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃப்ரென்ஸும் எப்போதும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ரேஷியோவில் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன? 1. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 1. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமும் சைடில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது 1 இது 1. ஓகேவா? ஸோ இன்கம், இது இன்கம் ரேஷியோ, இது எக்ஸ்பெண்டிச்சர். இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணால் நமக்கு சேவிங் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 பார்ட் கம்மியாக இருக்குதா? ஸோ இந்த 1 பார்ட் தான் இது 6,000 rupees. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்கம் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பி எத்தனை பார்ட்? 3 பார்ட். ஸோ 3 பார்ட் 18,000. So answer 18,000. 16th sum, salaries of X and Y are in the ratio 2:3. If the salary of each is increased by rupees 4,000, the new ratio becomes 40:57. What is Y's salary before increment? இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் சம் கான்செப்ட் தான். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அஜய், பாபு 10,000 இன்கம், 15,000 இன்கம். ரெண்டு பேருக்குமே சேம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது 5,000. 15,000 5K இன்க்ரீஸ் ஆனால் 20,000. இப்போ ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களோட சேலரி டிஃப்ரென்ஸ் என்ன? 5,000. செகண்டும் அவங்களோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 5,000 தான். ஏன்னா ரெண்டு பேருக்குமே சேம் அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. சேம் கான்செப்ட் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சேலரி ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 2:3 X Y. ரெண்டு பேருக்குமே சேம் அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுது 4,000. ஓகேவா? நியூ ரேஷியோ என்ன? 40:57. ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாகவே ரேஷியோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு. இந்த சம்மில் பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஸ் 1, இங்கே டிஃப்ரென்ஸ் 17. ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸை ஈக்குவல் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்க 17 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே இருக்க டிஃப்ரென்ஸை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். நியூ ரேஷியோ என்ன கிடைக்கும்? 34:51. இது சேம் தான் வரும், 40:57. இப்போ பாருங்கள் ரெண்டோட ரேஷியோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் 17 இங்கேயும் 17. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ள ரேஷியோக்கும் செகண்ட் உள்ள ரேஷியோக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 6. இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன? 6. சேமாக இருக்குதா? ஸோ அப்போ இந்த 6 பார்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிற இந்த 4,000. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஒய் சேலரி பிஃபோர் இன்க்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க. பிஃபோர் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது? 51 பார்ட். ஓகேவா? 6 பார்ட் 4,000. அப்போ 3 பார்ட் 2,000. 51 பார்ட் அப்படின்னா இது 17 மல்டிப்ளை பண்ண போதுமா? 34,000. த ஆன்சர். 17th sum, ratio of the monthly income of Ajay and Babu is 4:5. And the ratio of the expenditure of Ajay and Babu is 1:1. If the savings of Ajay is 4,000, which is 20% of his income, then find the savings of Babu. First income ratio கொடுத்துருக்காங்க. Ajay, Babu 4:5. இது income ratio. Next expenditure ratio கொடுத்துருக்காங்க 1:1. Income minus expenditure savings. Savings எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,000 கொடுத்துருக்காங்க. அஜயோட சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்க. which is 20% of his income. 20% என்ன? 1/5. இப்போ இந்த 5 part income, 1 part saving. 1 பார்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 4,000. ஸோ அப்போ 5 பார்ட்டோட வேல்யூ 20,000. அப்போ இந்த 4 பார்ட் தான் 20,000. இன்கம் 20,000, சேவிங்ஸ் 4,000. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? 16,000. 4 பார்ட் 20,000 தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 5 பார்ட் 25,000. எக்ஸ்பெண்டிச்சர் 1:1 ரேஷியோ. ஸோ இது 16,000 அப்படின்னா இதுவும் 16,000 தான். இப்போ சேவிங்ஸ் ஃபைன் பண்ணிடலாமா? ரெண்டே மைனஸ் பண்ண அப்படின்னா 9,000. ஸோ இப்போ ஆன்சர் 9,000. பாபுவோட சேவிங்ஸ் 9,000.
18th sum, the students in 3 classes are in the ratio 2:3:5. If 20 students are increased in each class, the ratio changes to 4:5:7. Originally, the total number of students was. Initial ratio என்ன கொடுத்துருக்காங்க 2:3:5. Increased ratio 4:5:7. மூணு கிளாஸ்லையும் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அப்போ இனிஷியலாக இருந்த டிஃப்ரென்ஸும் ஃபைனலாக இருக்க டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 50, 70, 18 எடுத்துக்கலாம். மூணு கிளாஸுக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கேயும் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இதோட டிஃப்ரென்ஸ்லாம் பாருங்கள் 20, 10 இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 60, 80, 90. இப்போவும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் 20, 10. சேம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்போதும் ஈக்குவலாக இருக்கும். சேம் கான்செப்ட் அப்படியே பாருங்கள். இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன 1, இங்கே டிஃப்ரென்ஸ் 2, இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன 1, இங்கே டிஃப்ரென்ஸ் 2. ஸோ எல்லா டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இனிஷியல் ரேஷியோக்கும் ஃபைனல் ரேஷியோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2, 2 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகிற அந்த 2 பார்ட் தான் 20 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 1 பார்ட் 10. என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்காங்க? இனிஷியலாக 10. ஸோ இன்ட்டு 10. ஒரிஜினல் கவுண்ட்டு 100. 19th sum, a sum of money was to be divided among A, B, C in the ratio 1/4:1/6:1/3, but by mistake it was divided in the ratio 7:8:12. If B received rupees 400 excess, then find what money was distributed among A, B, C. Initial ratio என்ன கொடுத்துருக்காங்க 1/4, 1/6, 1/3. இதை ஃபஸ்ட்டு நார்மல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதோட LCM 12. ஸோ எல்லாத்தையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 3:2:4. செகண்ட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 7:8:12. சேம் அமௌண்ட் தான் ரெண்டு ரேஷியோவாக டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ மிஸ்டேக்காக எடுத்ததுனால இன்னொரு ரேஷியோ கிடைக்குது. அப்போ டோட்டலாக டிவைட் ஆகிருக்க அமௌண்ட் வந்து எப்போதும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ரேஷியோட டோட்டலும் செகண்ட் ரேஷியோட டோட்டலும் ஈக்குவலாக இருக்கணுமா? ஏன்னா சேம் அமௌண்ட் தான் டிவைட் ஆகிருக்குது. ஸோ அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து எப்போதும் ஈக்குவலாக தான் இருக்கணும். இப்போ ரேஷியோட டோட்டல் பாருங்கள், இது 9, இது 27. ஸோ ரேஷியோட டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஷியோ டோட்டலை ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரேஷியோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9, 6, 12. இப்போ இதோட டோட்டல் 27 ஆயிடுச்சு. செகண்டில் இருக்குது ஆல்ரெடி 27 இருக்குது. 7:8:12. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? B received 400 excess கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது A, B, C. பியில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2. இப்போ இந்த 2 பார்ட் தான் 400. இப்போ 1 பார்ட் என்ன 200. டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது 27. ஸோ 27 × 200 5400. ஸோ இப்போ ஆன்சர் 5400. இந்த கொஸ்டினில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சேம் அமௌண்ட் தான் ரெண்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து ரெண்டு ரேஷியோலையுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த சம்மோட 4th பார்ட் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.